வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட் தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து 7th ஹவுஸில் உச்சம். ஏன்னா அந்த டிரான்சிட்லேயே நான் கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாரும் கேட்ட கேள்வி, கன்னிராசி 7ல் சுக்கிரன், அழகான சுக்கிரன், முழுமையான சுக்கிரன். அவர் வந்து உச்சமடைந்து எங்கள் ராசியை பார்க்குறாரு. ஒரு சுவர் பார்த்தாலே ஒரு ராசிக்கு வந்து சுபம்னு அர்த்தம். 2 சுவர் பார்த்தா குரு வந்து அவருடைய 5வது பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. சுக்கிரன் அவருடைய நேர்கோட்டு பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. ஸோ 2 சுவர்கள், ஒரு கிரகம் வந்து ஒரு ஆங்கிளில் இந்த ஆங்கிள்லேருந்து இப்படி பார்க்குறதுன்னு வச்சுங்களேன், 45 டிகிரின்னு வச்சுப்போம். ஒரு பிளானட் வந்து 45 டிகிரிலேருந்து, ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக 180 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 2 கிரகத்துடைய பார்வை அது எப்படி இருக்கும்? அது ஒரு சூப்பரான ஒரு பார்வையா அப்படின்னா டெஃபினட்டாக எஸ் தான் அதுக்கு ஆன்சர். ஈவன் கண்ணியில் வந்து கேது இருக்குது. கேது உங்களுக்கு நல்லா தெரியும். பாம்பின் தலை கொண்டு மனித உடலோடு இருக்கும். அதுக்கு வந்து தலை மனித தலை கிடையாது. ஸோ மனித தலை இல்லாதனால தான் கேதுக்கு வந்து கர்மா ஃபாலோ அப் கிடையாது. ஒரு மனிதனுடைய கர்மா முடியணும்னா தலை இருந்தால் தான் அவனுக்கு எமோஷன் வரும். எமோஷன் வந்தால் தான் அவன் வாழ்க்கையில் வந்து தப்பும் செய்வான், நல்லதும் செய்வான். ஸோ கேது வந்து ஞானி மீன்ஸ் எல்லாம் கடந்தவன், அவ்வளோதான். எல்லாமே முடித்து அது மோட்சத்தை கொண்டு போகிறது தான் கேது. அது வந்து கண்ணியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சுபர்கள் பார்வை வருது அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல தெளிவு, சம்டைம்ஸ் அது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை வந்து கன்னிக்கு வந்து பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு டிரான்சிஷன்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. என்ன எதிர்பார்க்கலாம் கன்னிராசி? நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்ன எதிர்பார்க்கலாம் கன்னிராசி? நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? பணமா, அதிர்ஷ்டமா, ஜாக்பாட் லாட்ரியா, வேலையா, பிஸ்னஸா, என்ன எதிர்பார்க்கலாம்? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து காலையில் வெளியே போகிறீங்க. உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்குது. ஒரு சின்ன வயசுலேருந்து நீங்கள் யாரோ ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆளாக பார்க்குறீங்க. ஆண், பெண், வயதில் மூத்தவங்க, சின்னவங்க, ஏதோ உங்களுக்கு சமமானவங்க, ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறீங்க. அவங்கள பார்த்தாலே லக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. இல்லை அவங்க உங்களுக்கு வந்து ஒரு குட் மார்னிங் சொன்னாலோ, இல்லை அவங்கள பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு விஷ் வாங்கிட்டு போனாலோ எல்லாமே சக்ஸஸ் ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்க. சடனாக இப்போ கன்னிராசி பிப்ரவரி மாதம் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு வருது, இல்லை அவங்கள மீட் பண்ணுற வாய்ப்பு வருது, இல்லை அவங்க கூட பேசுகிற வாய்ப்பு வருது. அப்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நமக்கு ரொம்ப அந்த டிஃபால்ட்டாக நம்ம சப்கான்ஷியஸில் போய் பதிஞ்சிருக்கோம் இல்லையா, இவங்கெல்லாம் வந்தாலே நமக்கு நல்லது தான் நடக்கும், இவங்களெல்லாம் பார்த்தாலே நமக்கு நல்லது தான் கிடைக்கும், இவங்கெல்லாம் நம்ம மீட் பண்ணாலே பேசினாலே நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஷேர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் இப்போ கன்னி. ஸோ கன்னி இந்த சுக்கிரனுடைய பார்வை என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாளாக சந்திக்க நினச்ச, நீங்கள் விரும்பின, நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக தவமாக இருக்கிற, அது ஒரு கடவுளாக கூட எடுத்துக்கலாம், ஒரு கோயிலாக கூட எடுத்துக்கலாம், உங்கள் உறவாக எடுத்துக்கலாம், அம்மாவாக எடுத்துக்கலாம், அப்பாவாக எடுத்துக்கலாம், சகோதரனாக எடுத்துக்கலாம், சகோதரியாக எடுத்துக்கலாம், மனைவி, கணவன், நண்பன், நண்பி, யாராவது எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு சந்திப்புக்கு இது இந்த சுக்கிரன் வந்து ஒரு ஆதாரம். 2வது, உங்கள் மனசில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஆசை. அந்த ஆசை வந்து இப்போ எல்லாராலையும் எல்லா ஆசையும் வெளிப்படையாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ பணம் சம்பாதிக்கிறத பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லலாம், ஒரு வேலையை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லலாம். ஆழ் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும். சாப்பிட்றத பற்றி ஒரு ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ண ஒரு ஆசை இருக்கும். சில பேர்கிட்ட சொல்ல பிடிக்கும், சில பேர்கிட்ட சொல்ல பிடிக்காது.
ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம் ஆசைகள் இருக்குது. அதை வந்து அதை அதை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கும் அது கண்கூடா நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் அது நிறைய பேருக்கு நடக்கிற வாய்ப்புக்கும் கன்னி ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் உண்டு. அதான் சுக்கிரன் பார்வை. அது வேலைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், அது நீங்கள் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாம், அது நீங்கள் எங்கேயோ பணம் எதிர்பார்க்குறீங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம், அது லோனாகவும் எடுத்துக்கலாம், அது யாரோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இருக்கேன் உனக்கு, டோன்ட் வரி, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ மேலே வா அப்படின்னு சொல்கிற நண்பனாக இருக்கலாம். சம்டைம்ஸ் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு ஒரு லக்கு. 2 சுபர் பார்வைனா சுபங்கள் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். சில பேருக்கு காதல் சக்ஸஸ் ஆகிடும், அது கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்கும். சில பேருக்கு திடீர்னு குழந்தை, எனக்கு வாரிசு, எனக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டோம். ஸோ ஒரு நல்ல செய்தி. இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய வார்த்தைகளில் நல்ல செய்தியை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல நியூஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். அது எந்த ஏரியாவில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சுபர்கள் பார்வை உங்களை உற்சாகப்படுத்தும், சுபர்கள் பார்வை உங்களை வந்து வலுப்படுத்தும். சரி, நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், அப்போ மற்ற கிரகத்துக்கெல்லாம் பலனே கிடையாதா? சுக்கரன் வந்து பார்த்தாரு, குரு பார்த்தாரு, இப்போ சனி என்ன பண்ண போகிறாரு, புதன் என்ன பண்ணுவார், சூரியன். ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு டிரான்சிஷனில் வந்து எப்போவுமே வந்து அப்சர்வ் பண்ணும்போது எது வந்து ஃபுல்லாக எக்ஸால்ட் ஆகிருக்கோ, உச்சத்துக்கு ஆகிருக்கோ, அதுதான் ஃபுல் சார்ஜ் எடுக்கும். இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது யார் இதில் வந்து கதாநாயகர், ஹீரோ ஆஃப் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹீரோ யார், இல்லைனா இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து ஹீரோ யார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இது. பிப்ரவரி மந்தோடைய ஹீரோ சுக்ரன், அவர் கண்ட்ரோலில் இருக்கும், எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அவரே கண்ட்ரோல் பண்ணி ராகு கூட இருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து டாமினேட் பண்ணிவிடுவாங்க. இதில் குருவோட வர பரிவர்த்தனை பண்ண சுக்கரனாக இருக்குதுன்னா சுபத்தன்மை அதிகம் எடுக்கும். அதில் ஒரு இடத்துல ராகு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோலை ப்ளே பண்ணணும், ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கன்னி நல்ல விஷயங்களை எதிர்நோக்கி உங்களுடைய அறிவு, உங்களுடைய எமோஷன், உங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் அடைந்து, அதை நீங்கள் சந்தித்து, அதை செயலில் நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட சொல்ல போகிறீங்க. அது என்ன வேணால் உங்கள் மனசில் உள்ள ஆசையாக இருக்கலாம், நீங்கள் எந்த வயதினராகவும் இருக்கலாம். அதுதான் பிப்ரவரிக்கு உண்டான பலன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களுடைய ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ண ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம். நியூமராலஜி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். 11 வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள்,
அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது உங்களுக்கு. நான் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஒரு சகோதரனா ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப கலோக்கியலாகவும் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதை விட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம். இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம். இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு. அந்த உலகளாவிய இப்போ மாற்றங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும்போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும்போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் சுக்கிரனோட காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா, ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லோரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்க்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா, லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.